என்ன பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிட்ட அக்கா என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இந்த நேரத்துல எனக்குள்ள நான் எந்த அளவுக்கு வேதனை பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இப்பெல்லாம் எனக்கே நான் ஒரு சும்மா மாதிரி இருக்க தெரியுமா? வேதனைய மனசுக்குள்ளேயும் சுமக்க முடியாம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? என் அக்கா ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு கத்தி அழணும் போல இருக்கும். என்ன அழாதன ஆறுதல் படுத்த என் கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும்னு தோணுது. ஆனா எனக்குதான் யாரும் இல்லையே. அட்லீஸ்ட் நான் மேல சாஞ்சு ஆள்றதுக்கு கூட எனக்கு அந்த கொடுப்பனை இல்ல. சாரி ஜானு, உன்னோட வேதனை எனக்கு புரியுது. ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நான் இருக்கேங்கிற தைரியத்தை கொடுக்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கிற நிலைமையால உன்னை இன்னும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஒருவேளை லக்ஷ்மி அன்னைக்கு இருந்திருந்தா இந்நேரம் கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். லக்ஷ்மி, லக்ஷ்மி. அர்ஜுன், என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அழுதுகிட்டே வேற போற? ஸ்கூலுக்குள்ள போனதுல இருந்தே அவ அப்படிதான் இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரையும் அங்க பாத்திருக்கான்னு நினைக்கிறேம்மா. அவங்க கண்ணில் எதுவும் படக்கூடாதுன்னு, அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு ஏதோ தப்பிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுமா. நிச்சயமா அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இந்த ஊர்ல இருக்காங்கம்மா. ஏதோ விஷயத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறா. கேட்க தோணுது, ஆனா பழைய வாழ்க்கையை பத்தி கேட்கிறோமோன்னு, எங்க அவளோட சொந்தக்காரங்களை பத்தி கேட்கிறோமோன்னு அவ கவலைப்படுவான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அதனாலதான் அவகிட்ட என்னால எதுவும் கேட்க முடியல. ஆனா தம்பி, உங்க அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா? சும்மா இருங்க. எதை எப்ப பேசணும்னு எனக்கு தெரியும். பேசாம இருங்க. அவன் பாக்குறதுக்கு அப்படியே மித்ரா மாதிரியே இருக்காங்க. லக்ஷ்மியும் மித்ராவும் இந்த நேரத்துல சேர்ந்து இருந்தாங்கன்னா இது மாதிரியே அந்த வயசுல நமக்கும் ஒரு பேரன் இருந்திருப்பான். அவனோட பேச்சு, நடவடிக்கை, பெரியவங்களை மதிக்கிறது, அவனை பத்தி எவ்வளவு சொன்னாலும் அது கம்மியா தாங்க இருக்கும். ஒரு செகண்ட் அவனை என் கூட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு. என்ன நேத்து வரைக்கும் பேத்தி பேத்தின்னு கூப்பிட்டு பேத்தி மேல பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருந்த, இப்ப என்ன சடனா உன் பாசத்தை எல்லாம் அந்த பையன் மேல காட்டுற மாதிரியே இருக்கு? ஏன் என் பேர்த்தி மேல நான் பாசம் காட்டுறதுனால வேற யார் மேலயும் நான் பாசம் வைக்க கூடாதா என்ன? அவன் கூட என் பேர மாதிரி தானுங்க. அது சரி, மித்ரா எங்க போனாங்க? ஆளை காணோம். இன்னைக்கு புது ப்ராஜெக்டோட டெண்டர் இருக்குல்ல, அங்க போயிருக்கான். காலையிலேயே கிளம்பிட்டான். ஒரு காலத்துல எனக்கும் அர்ஜுனோட அப்பாவுக்கும் போட்டி இருந்தது. இப்போ அது அர்ஜுனுக்கும் மித்ராவுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த போட்டி எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி சரி, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வரியா? இப்பவே எடுத்துட்டு வரேங்க. ஹலோ எவ்ரிபடி, இங்க வந்திருக்கிற எல்லாரும் ரொம்ப பெரிய பிசினஸ் மேன்ஸ். உங்க எல்லாரோட நேரமும் ரொம்ப வேல்யூ ஆனதுனால நான் இப்ப ரொம்ப அதிகமா பேசாம ஸ்ட்ரெயிட்டா நான் பாயிண்ட்க்கே வந்துடுறேன். இந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய பேரு நிறைய கொட்டேஷன்ஸோட வந்திருக்கீங்க. ஆனா ஃபைனலா ப்ராஜெக்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி குட் கொட்டேஷனோட முன்னிலையில இருக்கிறது லக்கி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் அர்ஜுன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஆனா அவங்க 2 பேர்ல ஒருத்தரோட கைக்கு தான் இந்த டெண்டர் போக போகுது.
அது யாருன்னா அது மித்ரானந்தன் சார் தான். எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போறதுக்கு தயாராரு. ஏன்னா இந்த ஊர் முழுக்க என்னோட சாம்ராஜ்யம் தான் அடங்கி இருக்கு. உனக்கு ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, இனி போராடக்கூட வாய்ப்பே கிடைக்காது. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஊரை விட்டு போறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ. சிவா மேடம், என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன ஆச்சு? அது இன்னைக்கு டெண்டர் நடந்ததில்ல. அப்படின்னா டெண்டர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ் ஆன கம்பெனிய திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நான் பண்ண முதல் காரியமே ஃபெயில் ஆயிடுச்சா? Congratulations, madam. Congratulations, madam. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மி. ஆமா, என்ன இதெல்லாம்? சக்சஸ் வந்ததுன்னா செலிப்ரேட் பண்ணணும். அப்படின்னா இந்த டெண்டர்ல நாம தான் ஜெயிச்சோமா? ஆமா லக்ஷ்மி. உண்மையாவா? என்னால இதை இப்ப வரைக்கும் நம்ப முடியலங்க. நான் ஆபீஸ்க்கு வந்த உடனே எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்ததை பார்த்த உடனே டெண்டர் போயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கடைசி நேரத்துல டெண்டர் நம்ம கையை விட்டு போயிருச்சுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கொட்டேஷன்ல உன்னோட புத்திசாலித்தனத்தால டெண்டர் கிடைக்கிறதுக்கு நீ உதவி பண்ணிருக்க. நீ போட்ட இந்த எஃபர்ட்னால தான் நம்ம கம்பெனி ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்க. ஆக்சுவலா அங்க என்ன நடந்ததுன்னா, வெயிட் மிஸ்டர் மோகன் சார், see this? ஐ எம் வெரி சாரி. சாரி ஃபார் த ராங் அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டு பேரோட கொட்டேஷனும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷன். உண்மையிலேயே இந்த டெண்டர் ஜெயிச்சது மிஸ்டர் அர்ஜுன் சார் தான்.